எனக்கு நான் விரும்புறேன். ஏன்னா என்னுடைய ஜாதி பார்த்தீங்கன்னா பரஜாதி தான். எனக்கு ஆதி திராவிடன்ற ஒரு பேர் வரை எனக்கு பிடிக்கல. ஆதி தமிழர்கள்ன்றது பேர் தான் பிடிக்குது. நான் தான் உலகத்தை மூத்த குடின்னு சொல்றேன். எனக்கு நீ என்ன தலித்து சொல்றது எனக்கு நீ. அதாவது அதை வீழ்த்துறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அது திருமாவளவன் மாரி வேற யாருமே கிடையாது. திருமாவளவன் அவருடைய பொழப்புக்காக அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துருக்காரு. யாருன்னா திமுக கூட துணையா இருக்காரு. திமுகவோட நான் தாங்கி பிடிப்பேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தையை அவரே பழையதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. அவருக்கு திராவிடம் தான் இந்த பரஜாதிக்கு எதிரான கட்சின்னு சொன்னவர் அவரு தான். ஆனா பிசிகான்ற கட்சி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அவர் ஒரு தனி ஆளு. அவருக்கு எந்த பிரச்சனை அவருக்கு கொடுத்து தனியா கண்டிப்பா நிற்காது. நாங்க அண்ணன் பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னா காரணம் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு எல்லா ஜாதியும் வேணாடா தமிழன் வாடா அப்படின்னாரு. அந்த தமிழன்ற கொத்த பையா ராக்ஸ போய் கை கொடுக்கல. ஆனா இவர் கை கொடுக்குறாரு. ஆனா இவர் கை கொடுத்து சொல்றாரு எல்லாரும் போயிட்ட நீ எதுக்கு போன, நீ தமிழகத்துக்கு துரோகி, நீ அங்க நீ போயிருக்க கூடாது. போயிருக்காம நீ வெளியே நின்றுதுன்னா பரவாயில்ல. இன்னொரு சொல்ற கூட்டணி பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் துரோகம் செஞ்சது அப்படின்னு கூட்டணி பத்தி பேசுறாரு. இவர் எச்ச சோறுக்காக ஒருவேளை சோறு சாப்பிடணுன்றதுக்காக மட்டும்தான் அவர் திமுக அந்த. அண்ணா வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து எப்படி பார்க்குறீங்க? நான் திருமாவளவன் சொல்ற ஒரு விஷயம் சொல்றேன். நான் பறையன். என்னுடைய ஜாதி பரஜாதி தான். ஆனா நான் திருமாவளவனுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திருமாவளவன் மாரி ஒரு கைகோழி இனிமேல் இந்த பரஜாதி பார்க்கவே பார்க்காது. அதாவது வாழ்நாளில் ஒரு பார்க்கக்கூடாத ஒரு ஒரு அரசியல்வாதி யாருன்னா அவர் திருமாவளவன் தான். ஏன்னா அவர் திருமாவளவன் மாரி ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஆளு திருமாவளவன். அவரை மாரி ஒரு மட்டமான கேரக்டர் இனிமேல் பரஜாதி பையன் சொல்றதுல தான் நான் விரும்புறேன். ஏன்னா என்னுடைய ஜாதி பார்த்தீங்கன்னா பரஜாதி தான். எனக்கு ஆதி திராவிடன்ற ஒரு பேர் வரை எனக்கு பிடிக்கல. ஆதி தமிழர்கள்ன்றது பேர் தான் பிடிக்குது. நான் தான் உலகத்தை மூத்த குடின்னு சொல்றேன். எனக்கு நீ என்ன தலித்து சொல்றது எனக்கு நீ. அதாவது ஒரு ஒரு ஜாதியில அந்த ஜாதியை வீழ்த்துறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அது திருமாவளவன் மாரி வேற யாருமே கிடையாது. திருமாவளவன் அவருடைய பொழப்புக்காக அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துருக்காரு. யாருன்னா திமுக கூட துணையா இருக்காரு. திமுகவோட நான் தாங்கி பிடிப்பேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தையை அவரே பழையசெல்லாம் பார்க்க சொல்லுங்க. அவர் திராவிடம் தான் இந்த பரஜாதிக்கு எதிரான கட்சின்னு சொன்னவர் அவரு தான். ஆனா அவரு தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நாங்க இந்த இடத்த விட்டு போனா பரஜாதி பாதுகாப்பு இல்லைன்றாரு. யாருக்கு பாதுகாப்பு வேணும்? அவருக்கு தான் பாதுகாப்பு இல்ல. ஒரு திருமாவளவன் பிசிகான்ற கட்சி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அவர் ஒரு தனி ஆளு. அவருக்கு எந்த பிரச்சனை அவருக்கு கூட தனியா கண்டிப்பா நிக்காது. நாங்க அண்ணன் பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னா காரணம் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு எல்லா ஜாதியும் வேணாடா தமிழன் வாடா அப்படின்னாரு. அந்த தமிழன்ற ஒருத்தருக்காக தான் அண்ணன் பின்னாடி நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு தலைவர் பிரபாகரன் தான். எங்களுக்கு வழிகாட்டி தான் சீமான் அண்ணன். அது ஆனா திருமாவளவன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே நான் தமிழர்கள் சொல்லிட்டு இலங்கையில போயிட்டு இவர் கொத்த பையா ராக்ஸ போய் கை கொடுக்கல. ஆனா இவர் கை கொடுக்குறாரு. ஆனா இவர் கை கொடுத்து சொல்றாரு எல்லாரும் போயிட்ட நீ எதுக்கு போன, நீ தமிழகத்துக்கு துரோகி, நீ அங்க நீ போயிருக்க கூடாது. போயிருக்காம நீ வெளியே நின்றுதுன்னா பரவாயில்ல. இன்னொரு சொல்ற கூட்டணிக்கு பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் தான் துரோகம் செஞ்சது அப்படின்ட்டு கூட்டணி பத்தி பேசுறாரு. இவர் எச்ச சோறுக்காக ஒருவேளை சோறு சாப்பிடணுன்றதுக்காக மட்டும்தான் அவர் திமுக இருக்காரு. அந்த அந்த திமுக வெளியே வந்துட்டா அவர் ஒரு வேளை சோத்தை கூட கஷ்டப்படுவார். அவர் பறையன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. பரஜாதிக்கு அவர் எந்த காரியமும் செய்யவே செய்யல. இன்னைக்கு சொல்ல போனா மூர்த்தி அண்ணன் ஜெயில இருக்காரு. யாரு காரணம்? இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த அந்த தொலைக்காட்சியில பாக்காதவங்க யாருமே கிடையாது. தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் ஆயுதம் கூட வெளியே தெரியல, விரலுக்கு வெளியே தெரியல. ஆனா என்ன சொல்லி கேஸ் போட்டுருக்காங்க அவர் மேல? இன்னைக்கு நீங்க என்ன வழக்கில் அவர் உள்ள போயிருக்காரு. இந்த திமுக அரசு யாருக்கானது? அவர் பறையன் ஒருத்தன் உள்ள போயிருக்காரு. நீ பரஜாதியா கட்சி அமைச்சுக்க நீ என்ன பண்ணிருக்க நீ? அப்ப நீ யாரு? அப்ப நீ யாருக்கான ஆளு? நீ திமுக வளர்க்கறதுக்கு பறையரோட ஓட்டை வாங்கி நீ அங்க விக்கிற. நீ வித்து அது மூலமா லாபம் சம்பாதிக்கிற. நீ ஒரு வியாபாரி. பரஜாதிக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. பரஜாதிக்கு துரோகி யாருன்னா அவர் திருமாவளவன் மட்டும்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களம்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? ஃபர்ஸ்ட் அரசியல்ன்ற ஆன்ற எழுத்து தெரியாதவர் தான் விஜய். முக்கியமா அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல்னா ஒருத்தன் கிளை செயலாளர் இருப்பான், ஒருத்தன் வட்ட செயலாளர் இருப்பான், ஒன்றிய செயலாளர் இருப்பான், மாவட்ட செயலாளர் இருப்பான். அதுக்கப்புறம் தன்னோட வளர்ச்சி வச்சு தான் போவான். அப்போ ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் கத்துன்னு வந்துடணும். அப்பதான் ஒரு அரசியல் போய் உட்கார முடியும். நான் நேரா போயிட்டு அரசியல் போய் உட்காந்துருவேன்னா இது ஏற்புடையதான்றது பாருங்க. ஒரு நீதிபதி ஆகணும்னா அவர் ஃபர்ஸ்ட் லான்ற படிக்கணும். படிச்சு அது மூலியமா அவர் வக்கீல் ஆகணும். வக்கீல் மூலியமா அவர் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தா நீதிபதி ஆகணும். அவர் எதையுமே தெரியல நான் நீதிபதி ஆகிருவேன்றது மாதிரி இருக்குது அவர் சொல்றது. களம்ன்றது இலங்கையில இனப்படுகொலை நடக்கும்போது
அந்த மருத்துவ செலவுக்காகவும் அந்த ரத்தம் வாங்கி கொடுக்கறதுக்காகவும் அங்க வந்து கொஞ்சம் காசு வசூல் பண்ணி அங்க கொடுக்கறதுக்காக எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்ப வந்து எல்லா அரசியல்வாதியும் கொஞ்சமே காசு கொடுக்குறாங்க. ஆனா விஜய் ரசிகர் மன்றம் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? ரூ. 500. இதே வந்து அந்த அந்த போரை நிறுத்த சொல்லி கையெழுத்து இயக்கம் நடத்தணும்னு எல்லாரும் முடிவு பண்ணி கையெழுத்து கேட்கும்போது கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது விஜய். இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது இலங்கையில இருக்கிற ஒரு அமைச்சரோட மகன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் இருக்கும்? இங்க வந்து தமிழர்கள் வந்து எப்படி இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு திரை கவர்ச்சியில் இருக்காங்க, திரை மோகத்துல இருக்காங்க. இவங்களை வந்து பிளவுபடுத்தணும். இவங்களை பிளவுபடுத்தி நாம் தமிழருக்கு எதிரான ஒரு இமேஜை உருவாக்கணுன்றதுக்காக தான் விஜய் உருவாக்கப்பட்டது. இது விஜய் வந்து அவருடைய 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி இந்த தமிழகத்துக்கு வந்து அவர் ஆட்சி அமைச்சு நல்ல செய்யற அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இப்போ இப்போ வந்து ஒரு வெள்ளை கலர்ல பெயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கலர் பெயிண்ட் மேல சிகப்பு ஊத்துனா சிகப்பா மாறும். கருப்பு ஊத்துனா கருப்பா மாறும். அப்ப வந்து அந்த கருப்பு கலர் மேல அந்த வெள்ளை கலர் மேல என்னென்ன கலர் மாறுதோ அதுதான். இவரு எப்படி தெரியுமா? இப்ப எல்லாருமே அவர் என்ன சொல்றாங்க? இவர் அரசியல் லாக்கிலாதவங்க, அரசியல் லாக்கிடுவாங்க. இவர் ஒரே ஒரு ஆளு அரசியல் லாக்கிலாதவர் யாருன்னா விஜய் மட்டும்தான். விஜய்க்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து இளைஞர்களை வந்து சீர்கெடுக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்போ வந்து முத்துராமலிங்க தேவரை பத்தி சொல்லுவோம். அவர் வந்து இளைஞர்களுக்காக அவர் இந்த இளைஞர்களை வழி நடத்தினாரு. அதே போல வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய வழிகாட்டுல வந்தவங்களோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க. அது எப்படின்னா அவர் தலைவரை பார்த்து தலைவருடைய பண்புகள் எப்படி, அவருடைய வாழ்க்கை எப்படி, அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது பின்பற்றி வரவங்க தான். ஆனா விஜய் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா இன்னைக்கு வெளியே எல்லாமே பாக்குறோம். விஜய் தான் எனக்கு தெரிஞ்ச தற்கூரி யாருன்னா தற்கூரி அவங்க ரசிகர் யாரும் தற்கூரியே கிடையாது. தற்கூரி ஒரே ஒரு ஆளான விஜய் மட்டும் தான் தற்கூரி. அவர் வழி நடத்துற விதத்தை நம்ம எல்லாத்திலையும் பார்த்துட்டோம். இனிமேல இளைஞர்கள் கூட போறாங்கன்னா அந்த திரைக்கவர்ச்சியை மட்டும் தான் போறாங்க தவிர வேற எதுவுமே கிடையாது. அது திரைக்கவர்ச்சி என்னைக்குமே அது பட்டாம்பூச்சி மாரி அது. அது பட்டாம்பூச்சி வாழ்க்கை என்னவோ அது திரைக்கவர்ச்சி வாழ்க்கை. அது நிரந்தரமா நிக்கவே நிக்காது. நாம் தமிழர் கட்சி வந்து இது வந்து துவக்க காலத்து வந்து எல்லாருக்கும் தெரியும். இது சும்மா பணத்துக்காகவோ அரசியலுக்காக வரல. ரத்தத்திலையும் சதையிலும் வந்தவங்க இவங்க. அதனால இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிகரானது வந்து சொல்ல முடியாது. இந்த 2020 அவங்க வரலாம். ஆனா அடுத்த தேர்தலில் வந்து விஜய்ன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது. சரிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா, திரைக்கவர்ச்சியில நெறைய இளைஞர்கள் வந்து மூழ்கிற காலத்துல, இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே புத்தகங்கள், அந்த மாரி தான் எல்லாமே இங்க இருக்குது. எந்த கூட்டத்திலயாவது இந்த மாரி இருக்குதா? தமிழ்நாட்டுல இது மாரி இருக்குங்களா கட்சிகள்? எந்த கூட்டத்திலும் இருக்காது. நீங்க வந்து இதே திமுகவ நீங்க எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, அவங்க வந்து திமுக கட்சிக்கு வராங்களோ இல்லையோ, அவங்க வந்து மதுபானத்துக்கு தான் போயிருவாங்க. அதேபோல படிக்க சொல்றது வந்து எந்த கட்சியும் கிடையாது. இப்ப ஒரு இளைஞர்கள் நல்லா படிச்சு நல்ல மேல்மைக்கு வந்தா தான் அவங்க வாழ்க்கை தரமே முன்னேற்றம். அதுக்கு தான் அண்ணா என்ன சொல்றாரு, இலவசமா வந்து படிப்பு கொடுப்பேன், மருத்துவம் கொடுப்பேன்னாரு. அதாவது அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எல்லா மக்களும் வந்து தன்னிகரா வாழணும்னா, மருத்துவத்தையும் கல்வியை மட்டும் இலவசமா கொடுத்துட்டா அவனுக்கு எந்த சலுகையும் அவனுக்கு செய்ய வேண்டாம், அவன் வாழ்ந்துரும் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அது வந்து செயல்படுத்துறது இல்ல. இன்னைக்கு மருத்துவம் கல்வி இன்னைக்கு வந்து தனியாக போயிடுச்சு. அதுல அண்ணா சொல்ற மாதிரி நிறைய படிக்க சொல்றாரு. நீங்க படிங்க, நிறைய படிச்சாதான் உங்களுக்கு விஷயம் தெரிய போகுது. அப்பதான் நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படின்றாரு. அதனால தான் எங்களுடைய எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா புக்ஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த புக்ஸ் வாங்கி எல்லாரும் நீங்க வந்து படிங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை படிக்க சொல்றவர் தான் அவரு. ஆனா விஜயை பொறுத்தவரை அவரு கவர்ச்சியில வராரு. திமுக பொறுத்தவரை பிடிக்க சொல்றாங்க. இவங்க 3 பேருக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா உண்மையிலேயே சொல்ல போனா தமிழர் கண்டிப்பா மாறும். அவர் சொன்னது கண்டிப்பா அண்ணா செய்வார். சரிங்க. நன்றி.